எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்மால் முடியும். இது சிந்தனைக்காக ஒரு நிமிடம். ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சது. அதோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக லக்ஷ்மி, பூரணி, விஜய் அவங்களோட மேனேஜர் ரம்யாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது ரம்யா எதை பார்த்தாலும் இன்னும் இவ்வளோ விலையாக இருக்கு, இதுக்கு போய் இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது, ஒரு குலாப் ஜாமுன் 500 ரூபாயா, இது என்ன இது எப்படி தான் இவ்வளோ விலையாக வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், பூரணி, லக்ஷ்மி எல்லாருக்கும் என்னடா இது, நமக்கு இவங்க இவ்வளோ நல்லபடியாக சொல்லி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சிருக்கோமே அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தால் இவங்க என்ன எல்லாத்துக்கும் இப்படி விலை ஜாஸ்தின்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து லக்ஷ்மிக்கு ஒரு எப்படியோ அது ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணி போய் ரம்யா கிட்ட, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டாடணுன்றதுக்காக போன இடத்துல நீங்கள் ஏன் எதை பார்த்தாலும் இவ்வளோ விலையாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரம்யா ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, ஒருவேளை இது என்னுடைய சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட மனச்சோர்வுடைய காரணமாக இருக்கலாம். நான் வளரும்போது எங்கள் அம்மா 5 ரூபா டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. 5 ரூபா வச்சுட்டு இன்றைக்கி நீ போய் சாப்பிடு, இது வாங்கிக்கோ, சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கான பைசான்னு வைப்பாங்க. இந்த மாதிரி டெய்லி 5 ரூபா வைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், அவங்களால அன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுக்க முடிஞ்சுதே அப்படின்னு நினச்சி. இதே நான் வளரும்போது ஒரு 10 வயசு 11 வயசு ஆகும்போது எனக்கு அந்த 5 ரூபா பத்தலை. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமும் வரலை. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்ததுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற உணவை பார்த்தா எனக்கு அப்படி தோணுச்சோ என்னவோ, என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மிக்கு அவங்களோட இன்னொரு பக்கத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் சில சமயம் சில பேர் பேசுகிறத வச்சு நடந்துக்கிறத வச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா? அது இல்லாமல் அவங்க பின்னாடியும் ரம்யாக்கு இருக்கா மாதிரி ஒரு கதை இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து மற்றவங்களையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாக அழகாக இருக்கும். நல்ல கதைகளை அடிக்கடி கேளுங்க. எப்பயும் உற்சாகமாக இருங்க. நம்மால் முடியும்.